2021 எல்லா மீடியா சேனலும் அங்க கேபி பார்க்கில் போய் நின்றாங்க. தட்டினா இப்படி இப்படி இந்த சவுத்தை அதை பாருங்க, எவ்வளோ வேணா நான் தட்ட முடியும். இப்படி அவங்க இந்த மாதிரி ஒரு தட்டு அங்கே கேபி பார்க்கில் தட்டினாங்கன்னா இந்த சவுரே விழுந்துடும். மாவீரன் படம் பார்த்தீங்கல்ல, அந்த ஜன்னலை தள்ளா அப்படியே ஜன்னலை கீழே விழுந்துடும். இதுதான் இன்னைக்கு கேபி பார்க்கில் நிலைமை. இதெல்லாம் ஊழல் மட்டும் கிடையாது, உயிரோட விளையாடக்கூடிய வேலை. நல்லா புரிஞ்சுக்கணும், உயிரோட விளையாடக்கூடிய அளவில் நடக்கக்கூடிய ஊழல்கள் மிக மோசமான ஊழல்கள். அமைச்சர் தாமோ அன்பரசன் அவங்க வராரு, சேகர் பாபு அங்கே வராரு. சேகர் பாபு அந்த பிஎஸ்டியை காப்பாற்றுறதுக்காகவே அங்கே வந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே வாசலை நின்று சொல்றாரு, அங்கே நின்று சொல்றாரு, தாமோ அன்பரசன் சொல்றாரு, யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. இவர் பக்கத்தில் நின்று இல்லை ஐஐடி அறிக்கை வரட்டும், ஐஐடி அறிக்கை வரட்டும். லஞ்ச ஒழிப்புத்துறையை என்னெல்லாமோ சொல்லியாச்சு. நான் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டேன்னா அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு மாவீரன் படம்லாம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். மாவீரன் படம்லாம் பார்க்க வச்சோம். எஃப்ஐஆரும் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அரசாங்கம் பல மாதங்களாக அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்றாரு? ஓட்டு நம்மளோட ஓட்டு தேவை. ஆனா டீலும் பிஎஸ்டியோடையா? மக்களுக்காக வேலை பார்க்கணுமா, பிஎஸ்டிக்காக வேலை பார்க்கணுமா? முதல்வர் ஸ்டாலின் தூங்குறவங்களுக்கு போய் அனுப்பலாம். தூங்குறாங்க அப்படின்னா காப்பி தூள் அனுப்பி எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களே அவங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி தூள் அனுப்பி ட்ரை பண்ணுவோம். நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க நடிக்கிறீங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல, இதை அனுப்புவோம். ஒருவேளை இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நாளைக்கு பூட்டு போட வேண்டியதா பூட்டும் போடலாம். தூங்காதே தூங்காதே லஞ்ச ஒழிப்பு துறையே தூங்காதே. நீதிமன்றத்துக்கு தான் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போகணும்னா நான் நீதிபதியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவேனே. அந்த ஊழல் நடந்த போது மாநகராட்சி ஆணையார் யாரு? இவர். அப்போ இது முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாதா? தெரிந்தே இந்த மாதிரி இவர் மீது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிந்து நீங்க நகராட்சி நிர்வாகத்தில் கொண்டு இவரை செயலாளரை போட்டு இந்த ஊழல்ல இருந்து நீங்க உனக்குள்ள காப்பாத்திக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அர்த்தம் என்ன? அப்ப இங்க தப்பு செய்யறது யாரு? முதல்வர். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எவ்வளவு நல்ல மனசு அவருக்கு முதல்வருக்குன்னா, அவர் திமுக ஊழலை மட்டும் காப்பாத்துறது கிடையாது. அதிமுக ஊழலா வாங்க, கேபி பார்க் ஊழலா, சமூக நீதிக்கு ஒரு ரேட் வச்சிருக்கோம். சமூக நீதிக்கு ஒரு ரேட் வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்கு. சமூக நீதினா கொஞ்சம் கூட விலை கூட, அவ்வளவுதான். இந்த பெட்டிஷனை அப்படியே உங்களுக்கே அனுப்புறோம் அரசாங்கத்துக்கு. யாருக்கு? அந்த துறைக்கு, கனிம வளத்துறைக்கு அனுப்பிச்சு நீங்களா முடிவு பண்ணி சொல்லுங்க, நீங்க விசாரணை பண்ணுவீங்களா இல்ல நாங்க பண்ணணுமா? இது மட்டும் இல்ல, இப்போ வரக்கூடிய திமுகவுடைய ஊழல்கள் மீதெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அவங்க. நாம இந்த நிகழ்வை இன்னொரு ஒரு வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஒரு வருஷம் தாமதமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனிதர்களாக நமக்கு ஒரு இயல்பு இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு. இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் சொன்னார், ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு சொன்னார் எப்படியெல்லாம் அவங்க வேலை செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. நாம நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் எப்படி இந்தியாவில் சிபிஐ, இடி இந்த மாதிரி வெவ்வேறு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்சம் ஊழலை எதிர்த்து வேலை செய்ய வேண்டிய அமைப்பு அறப்போர் இல்லை. யாரு? லஞ்ச ஒழிப்புத்துறை. ரொம்ப முக்கியமா லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய மிக மிக முக்கியமான வேலையே தமிழ்நாட்டில் ஒன்று பிரிவென்ஷன், லஞ்சம் ஊழல் நடக்காம பார்த்துக்கிறது அவங்களோட வேலை. அந்த மாதிரி எங்கேயாவது நடந்ததுன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது அவங்களுடைய வேலை. ஆனா இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய நிலை என்ன? உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2014, 15, 16 இந்த 3 ஆண்டுகள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல. நாம அப்போ ஒரு கண்ணீர் அஞ்சலி பண்ணோம். 2017 லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி செஞ்சு அதற்கு பிறகு 2017 இருந்து அவங்க மீண்டும் எஃப்ஐஆர் பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பொழுது இருக்கக்கூடிய இயக்குனர் கிட்ட போய் கேட்டோம்,
நீங்க ஏன் பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், there is an oral order from the top. டாப்னு அவர் சொன்னது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சொன்னார். ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல, பண்ணக்கூடாது, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் ஆகி அதற்கு பிறகு 2017 அவங்க 62 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்ய ஆரம்பிச்சு அதற்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகி 2019 தொடர்ந்து நம்மளுடைய மானிட்டரிங்கோட விளைவு 2019 280 வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணாங்க. 280 வழக்குகள். அப்ப யோசிச்சு பாருங்க, 280 வழக்குகள் பதிவு செஞ்சுட்டு இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அது போதுமானு கேட்டீங்கன்னா அது போதாது. எல்லா துறைகள்லையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பிளான் அப்ரூவலுக்கு கிச்சனுக்கு எவ்வளோ? மினிமம் 25,000 ரூபாய் லஞ்சம். மினிமம். ஒவ்வொரு துறைகளையும் எந்த அளவுக்கு லஞ்சம் கேட்கறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது 25,000ங்கிறது சாதாரண சின்ன வீட்டுக்கு. நீங்க பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா லட்சக்கணக்கில். அப்போ இந்த பணம் எல்லாம் மேலளவு, வெறும் கீழளவில் தங்கல, மேலளவு வரைக்கும் போகுது. நாம ஒவ்வொரு புகாரும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஆதாரங்களோட நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில முக்கியமான புகார்கள் என்னென்ன கொடுத்துருக்குறோம், எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை 2018 19 280 வழக்குகள் பதிவு செஞ்ச லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் வெறும் 72 வழக்குகள் தான் இன்றைய தேதி வரைக்கும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில் 8 யூனிட் இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. சென்னை சிட்டி 1 சிட்டி 2 இந்த மாதிரி 8 யூனிட் இருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் செல்லோட சேர்த்து. இந்த 8 யூனிட் சேர்ந்து 55 எஃப்ஐஆர்கள் 2019 பதிவு பண்றாங்க. 2019 20 காலகட்டத்தில். அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது 26 பாதிக்கு பாதியாக குறைகிறது. 2023 18 ஆகுது. இந்த வருஷம் வெறும் 4 ரெகுலர் எஃப்ஐஆர். இந்த ரெகுலர் எஃப்ஐஆர் 2 எஃப்ஐஆர் பிரிப்பாங்க. ஒன்று ரெகுலர் எஃப்ஐஆர், நீங்க கொடுக்குற புகார் மேல போடக்கூடிய எஃப்ஐஆர், அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை போய் சர்ச் பண்ணுவாங்க இல்லையா, கடந்த கொஞ்ச நாட்கள் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் திடீர் சோதனை, இதெல்லாம் இன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பரில் படிக்கவே முடியாது. 3 மாசத்துல படிச்சிருக்கவே முடியாது. சென்னைக்குள்ள படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சென்னையில் அவங்க ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. கடந்த 3 மாதத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஏதோ லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநகர அளவில் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, முடிவு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. மேலேருந்து சொன்னால் மட்டும்தான். நீ எங்கேயும் போய் ரீட் பண்ணாத. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நாங்கள் லஞ்ச இஷ்டத்துக்கு வாங்கணும், ஆர்டிஓ ஆஃபீஸில் நாங்கள் லஞ்ச இஷ்டத்துக்கு வாங்கணும், பிளான் அப்ரூவலுக்கு நாங்கள் லஞ்ச இஷ்டத்துக்கு வாங்கணும். அடுத்த 2 வருஷம் நாங்கள் லஞ்ச இஷ்டத்துக்கு வாங்கினா தான் அடுத்த தேர்தலில் நாங்கள் சந்திக்க முடியும். இதான் இதோட அர்த்தம். நாங்கள் இஷ்டத்துக்கு லஞ்சம் வாங்குவோம், லஞ்ச ஒழிப்புத்துறை சும்மா போய் தூங்குங்க, நீங்க வெளியே வராதீங்க. நீங்க ரெய்டு அது இதுன்னு போயிட்டு எங்கேயாவது போய் எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா அப்புறம் அந்த அதிகாரிங்க எங்களுக்கு கலெக்ஷன் மேல் அளவு வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. கடைசியா லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னையில் போட்ட எஃப்ஐஆர் என்ன தெரியுமா? தாம்பரத்தில் பிளான் அப்ரூவலுக்காக 1 லட்சம் ரூபாய் ஒரு பிளான் அப்ரூவல் அதிகாரி வாங்குறாரு. 1 லட்சம் ரூபாய். அதை பிடிச்சாங்க, அதோடு சொல்லிட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை, இதுக்கு மேல நீ எஃப்ஐஆர் போட்டேன்னா அவ்வளவுதான். லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு கடந்த 3 மாதத்தில் 0 எஃப்ஐஆர் சென்னையில் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அதோடைய நிலை இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ட்ராப் சொல்லக்கூடிய அந்த வழக்குகள் கூட லாஸ்ட் 3 மாசத்துல பதிவு பண்ணல. ரெகுலர் எஃப்ஐஆரும் பண்ணல, ட்ராப் எஃப்ஐஆரும் பண்ணல. ரெகுலர் வழக்குங்கிறது நாம புகார் கொடுத்து பண்றது, இல்ல அவங்களா போய் திடீர் சோதனை பண்றது. இது ரெண்டும் ரெகுலர் வழக்குன்னு சொல்றாங்க, ஆர்சின்னு சொல்றாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு. ட்ராப்புங்கிறது நீங்க யாராவது ஒருத்தர் லஞ்சம் கேட்கிறாரு, 1000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாரு, 5000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாருன்னு நீங்க போய் புகார் கொடுத்து அவரை போய் அந்த நோட்ல பவுடர் தடவி கையும் களவுமா பிடிக்கிறது ட்ராப். இப்ப இந்த 2 வழக்குகளையுமே இவங்க பதிவு பண்றதை விட்டுட்டாங்க. இப்ப இது எந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஊழல்ல பலவிதமான லஞ்சம் ஊழல்ல பலவிதமான சமரசங்கள் இங்க நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அறப்போர் நம்ம கடந்த இந்த 6 ஆண்டுகள் 2017 இருந்து இந்த 2024 7 ஆண்டுகள்ல
கிட்டத்தட்ட 32 புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்கிறோம். 32 புகார்கள். ஒவ்வொரு புகாரும் எந்த அளவுக்கு நம்ம ஆதாரங்களை திரட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதுல 4 புகார்ல தான் இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இது எல்லாமே 2021 ஏர்லி 2022 ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளாக லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடணும்னு லஞ்ச ஒழிப்புத்துறையே கேட்டாலும் தமிழ்நாடு அரசு போடக்கூடாதுன்னு நிப்பாட்டி வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். கேபி பார்க், உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கேபி பார்க் ஊழல் 2021 எல்லா மீடியா சேனலும் அந்த கேபி பார்க்ல போய் நின்றாங்க. தட்டினா இப்படி இப்படி இந்த சவுத்தை பாருங்க, எவ்வளவு வேணா நான் தட்ட முடியும். இப்படி அவங்க இந்த மாதிரி ஒரு தட்டு அங்க கேபி பார்க்ல தட்டினாங்கன்னா இந்த சவுரே விழுந்துரும். மாவீரன் படம் பார்த்தீங்கல்ல, அந்த ஜன்னலை தள்ளா அப்படியே ஜன்னலை கீழே விழுந்துரும். இதுதான் இன்னைக்கு கேபி பார்க்ல நிலைமை. போன வாரம் நம்ம பெரும்பாக்கம் போயிருந்தோம். நிறைய பேர் பெரும்பாக்கத்தில் தன்னார்வலர்கள் வந்திருந்தீங்க. வீட்டில் போய் பார்த்தோம். 6 வருஷமா குடியிருக்கிறாங்க மக்கள். அவங்க சொல்றாங்க, இந்த சவரை தொடாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மேலேந்து கீழே விழுது, கீழே விழுந்து ஒருத்தருக்கு ஷோல்டர்ல அடி. எதனாலன்னா 6 வருஷம் ஒரு பில்டிங் கட்டி இந்த மாதிரி மேல விழுது, சவரை தொட்டா அப்படியே மண்ணு கொட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஊழல் மட்டும் கிடையாது, உயிரோட விளையாடக்கூடிய வேலை. நல்லா புரிஞ்சுக்கணும். உயிரோட விளையாடக்கூடிய அளவுல நடக்கக்கூடிய ஊழல்கள் மிக மோசமான ஊழல்கள். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எவ்வளவு கட்டணும்? இவ்வளவு. இப்ப இந்த இடம்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 3 மூட்டை மணல். இங்கன்னா சவருனா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல். காலம் இந்த பீம் இதுக்கெல்லாம் 3 மூட்டை மணல் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு. இதுதான் கொடுத்திருக்கிறாங்க. கேபி பார்க்ல பிஎஸ்டி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு ஸ்பெசிபிகேஷன் கொடுக்குறாங்க. இப்படிதான் நீங்க கட்டணும். ஒரு சதுரடிக்கு நீங்களாம் வீடு, நிறைய பேர் வீடு கட்டியிருப்பீங்க. ஒரு சதுரடிக்கு 2018 என்ன ரேட் வீடு கட்டுறதுக்கு சொல்லுங்க. ஒரு சதுரடி நீங்க வீடு கட்டணும் 5 வருஷம் முன்னாடி 6 வருஷம் முன்னாடி கேட்கிறேன், எவ்வளவு இருக்கும் ஒரு சதுரடிக்கு? 1500 1800 1800 ரூபாய் இருக்குமா ஒரு சதுரடிக்கு வீடு கட்டணும்னா? அந்த பிஎஸ்டி நிறுவனத்துக்கு ஒரு சதுரடிக்கு 2600 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. 2600. அதாவது அதுல ஒரு 1000 ரூபாய் ஒரு சதுரடிக்கு அவர் அடிச்சிடுறாருன்னு வச்சுப்போம். இல்ல 800 ரூபாய் அடிச்சிடுறாருன்னு வச்சுக்கோ. 800 ரூபாய் ஒரு சதுரடிக்கு அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு மீதி 1800 கட்டினா கூட அந்த பில்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? 800 ரூபாய் அடிச்சுட்டு 1800 ரூபாய் கட்டி இருந்தா கூட அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆனா அந்த பில்டிங் தொட்டா அப்படியே விழுது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஊழல் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. அமைச்சர் தாமோ அன்பரசன் உங்க வராரு, சேகர் பாபு அங்க வராரு. சேகர் பாபு அந்த பிஎஸ்டியை காப்பாத்துறதுக்காகவே அங்க வந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு அங்க வாசல்ல நின்று சொல்றாரு, அங்க நின்று சொல்றாரு, தாமோ அன்பரசன் சொல்றாரு, யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. இவர் பக்கத்துல நின்று இல்ல ஐஐடி அறிக்கை வரட்டும், ஐஐடி அறிக்கை வரட்டும், அங்கேயே உடனே நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம், அறிக்கை வரட்டும் அப்புறமா நடவடிக்கை எடுப்போம். அப்போ அங்கேயே ஒரு சந்தேகம், இவர் வந்திருக்கிறது மக்களுக்காக வந்திருக்கிறாரா இல்ல பிஎஸ்டி அந்த நிறுவனத்துக்காக வந்திருக்கிறாரா சேகர் பாபு அந்த இடத்துக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஊழல்ல ஐஐடி கியூப் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை அப்பாயிண்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் 76 சாம்பிள் எடுத்து செக் பண்ணி 90% மேல சாம்பிள். 90% மேலன்னா என்ன அர்த்தம்? 69 70 சாம்பிள் ஃபெயில். 76 சாம்பிள்ல 70 சாம்பிள் ஃபெயில் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் கலக்கணும்னு சொன்னா அவங்க 5 மூட்டைக்கு மேல கலந்துருக்கிறாங்க. 15 மூட்டை மணல் வரைக்கும் கலந்துருக்கிறாங்க. 15 மூட்டை மணல் வரைக்கும் இந்த பிஎஸ்டிங்கிற நிறுவனம். நான் மீண்டும் சொல்றேன், 2600 ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சதுரடி. அவங்க 1800 ரூபாய் 800 ரூபாவை அடிச்சுட்டு 1800 ரூபாய்க்கு கட்டியிருந்தா கூட ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் போட்டு கட்டியிருக்க முடியும். கரெக்டா இல்லையா? அப்போ எந்த அளவுக்கான அவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ஊழல்
ஐஐடி கியூப் அறிக்கை வரட்டும்னாரு, வந்தது மறைச்சு வச்சுக்கிட்டாங்க அரசாங்கம், வெளியில விடல. சரி, ஆர்டிஐ போட்டு அந்த தகவலை எடுத்து நாம வெளியிட்டோம். இந்த மாதிரி 90% இந்த பூச்சு ஃபெயில் ஆயிடுச்சு. எப்படி கதவுலேருந்து டைல்ஸ்லேருந்து எல்லாமே குவாலிட்டி மிக மோசமான குவாலிட்டி இருக்கு. லிஃப்ட் எப்படி மோசமாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க சூப்பர் செக்னு சொல்லுவாங்க. சூப்பர் செக்னு என்ன தெரியுமா? இது இந்த மாதிரி இதுக்கு ஒரு சாம்பிள் எடுத்து செய்யறாங்க இல்லையா, இது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் பண்ணுவாங்க ஒரு அமைப்பு. ஆனால் அந்த ஐஐடி கியூபை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க அந்த சாம்பிள் 76 சாம்பிளை வெவ்வேறு இடங்கள்ல எடுத்து அந்த என்கொயரியில் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டாங்க. அப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தால் முதல்ல பண்ண வேண்டியது எஃப்ஐஆர், முதல்ல ஃபைல் பண்ண வேண்டியது எஃப்ஐஆர். அரசாங்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? தாமோன்பரசன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? சேகர் பாபு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? முதல்வர் மு க ஸ்டாலின் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? போட சொன்னாரா? போட சொல்லல. இவங்க யாரும் போட சொல்லல. நாம சரி இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஆர்டிஐல எடுத்து அந்த ஐஐடி கியூப் அறிக்கையையும் இணைச்சு எப்படி இவங்க சிங்கிள் பிட் டெண்டரா கொடுத்திருக்காங்க, 2600 ரூபாய்க்கு கொடுத்திருக்காங்க. டெண்டர் கொடுக்கும் போதே 27 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு லாஸ். டெண்டர் கொடுக்கும் போதே. அதுக்கு பிறகு இந்த பூச்சி வேலையில் இதெல்லாம் இந்த லாஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 40-50 கோடி. அந்த பில்டிங்கை 100 கோடிக்கு கட்டின பில்டிங்கில் 50 கோடி ரூபாய்க்கு மேலே அரசாங்கத்துக்கு இழப்பாக தான் இருக்கும். அப்போ அந்த இழப்பை தாண்டி அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறது. இப்போ 10 நாள் முன்னாடி யார் போனோம்? நம்ம டீம்லேருந்து போனீங்க இல்லையா? இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனை பார்க்குறீங்கல்ல? தட்னா விழரு சவுரு யாரு? இப்போ லிஃப்ட்ல ஒருத்தர் வந்து லிஃப்ட் ஒழுங்காக வேலை செய்யாமல் வேற இறந்து போனார் 1 மாதம் முன்னாடி. அப்போ இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் கூட அரசாங்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையை என்னெல்லாமோ சொல்லியாச்சு. நான் வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டேன்னா அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸருக்கு மாவீரன் படம்லாம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். மாவீரன் படம்லாம் பார்க்க வச்சோம். எஃப்ஐஆரும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அரசாங்கம் பல மாதங்களாக அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆருக்கு அனுமதி கொடுக்கல அரசு. 2 வருஷம் ஒரு ஆரம்ப கட்ட விசாரணை, 2 மாசத்துல பண்ண வேண்டிய ஆரம்ப கட்ட விசாரணை லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வருஷம் பண்றாங்க. எதுக்கு இதுல ஆரம்ப கட்ட விசாரணை? எஃப்ஐஆர் நேரடியா போட முடியுமா? முடியாதா? இவ்வளவு ஆதாரம் இருக்கு, எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும். எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொன்னா நமக்கு ஒரு லீகலா நம்ம நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதுலேருந்து நிறைய விஷயங்களுக்கு கேள்வி கேட்க முடியும். இவங்க சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், வேற ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியை பண்ண வைக்க முடியும், நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியுங்கிறதுனால இவங்க எஃப்ஐஆரே போடாம. அப்போ இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பண்றாரு? ஓட்டு வந்து நம்மளோட ஓட்டு தேவை, ஆனா டீலும் பிஎஸ்டியோடையா? மக்களுக்காக வேலை பார்க்கணுமா, பிஎஸ்டிக்காக வேலை பார்க்கணுமா முதல்வர் ஸ்டாலின்? அப்போ இதுதான் இன்னைக்கு வந்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இந்த காப்பி தூள் நம்ம அனுப்புகிறோம். இந்த காப்பி தூள் வந்து தூங்குறவங்களுக்கு அனுப்பலாம். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, சார் தூங்குறவங்களுக்கு அனுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு போய் அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டா? தூங்குறவங்களுக்கு போய் அனுப்பலாம், தூங்குறாங்க அப்படின்னா காப்பி தூள் அனுப்பி எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களே இவங்களை எப்படி நீங்கள் எழுப்ப போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி தூள் அனுப்பி ட்ரை பண்ணுவோம். நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க நடிக்கிறீங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல, இதை அனுப்புவோம். ஒருவேளை இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நாளைக்கு பூட்டு போட வேண்டியதா இருந்தால் பூட்டும் போடலாம், பூட்டும் அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கலாம் நாளைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. இன்னைக்கு இந்த ஒரு கேபி பார்க்குங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற மாதிரி பல ஸ்மார்ட் சிட்டி 2021 வெள்ளம் எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2021 வெள்ளம் வந்தபோது முதல்வர் போகிறாரு, அங்கே போய் பார்த்துட்டு இது வந்து ஸ்மார்ட் சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, நான் சும்மா விட மாட்டேன், தாவிடார் குழு அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு குழு அமைச்சார். அந்த குழு ஒரு அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையை கொண்டு போய் அரசாங்கம் அதை பூட்டி வச்சுக்கிட்டாங்க. நாம் வந்து ஆர்டிஐயில் கேட்குறோம், அரசாங்கம் சொல்கிறாங்க நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அறிக்கை யார்கிட்ட இருக்குன்னா கார்த்திகேயன் ஐஏஎஸ் கிட்ட இருக்குது. கார்த்திகேயன் ஐஏஎஸ் யாரும் தெரியாது, டாப் லெஃப்டில் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் கார்த்திகேயன் ஐஏஎஸ். அவர்கிட்ட தான் அந்த அறிக்கை பூட்டி வச்சிருக்கிறார். அவர் யாருன்னா, ஸ்மார்ட் சிட்டி ஊழல் நடந்த போது அவர் தான் மாநகராட்சி ஆணையர். அவரை இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துறைக்கு செயலாளராக போட்டிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின். மாநகராட்சிக்கு மேல வர துறை. கார்த்திகேயன் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு யார் கேட்டது? அறப்போர் இயக்கம் மட்டுமா கேட்டது? முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது அறிக்கை கொடுக்கிறார், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஊழலுக்குன்னு.
அப்படி சொன்னவர் கவர்னர் கிட்டலாம் போய் கொடுக்குறாரு, கடிதம் கொடுக்குறாரு, இவங்க மேலாம் நடவடிக்கை எடுங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பல ஊழல்களில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவர் போய் கவர்னர் கிட்ட போய் கொடுக்குறாரு. ஆனால் 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதுவும் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்து இப்போ 2018 கொடுத்து அதில் என்னன்னா ரிவர் சாண்ட், உங்களுக்கு மணல், ஆற்று மணல் இருக்கு இல்லையா, ஆற்று மணல் ரேட்டு எம்சாண்ட் ரேட்டு ரொம்ப சிம்பிளான ஊழல். அது என்ன பண்ணாங்கன்னா ஆற்று மணலுக்கு டெண்டர் போடுறது, ஆற்று மணலுக்கு பேமெண்ட் வாங்குறது, ஆனால் போடுறது எம்சாண்ட். எம்சாண்ட் போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் டெண்டர்லையும் எம்சாண்ட் போடணும், பேமெண்ட்டும் எம்சாண்டுக்கு பண்ணணும். ஆற்று மணல் ஒரு கியூபிக் ஃபீட்டு 120 ரூபாய், எம்சாண்டு ஒரு கியூபிக் ஃபீட் 50 ரூபாய். இதான் வித்தியாசம். இப்போ இது மூலமாகவே எப்படி கோடிக்கணக்கான பணம் ஸ்மார்ட் சிட்டியில் அடிச்சாங்க அப்படிங்கிறது. எங்கே வந்து நல்ல மிஸ்ஸிங் லிங்க் ஸ்டாப் வாட்டர் ட்ரெயினை இணைக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மழைநீர் வடிகாலை இணைக்காமலே பல இடங்கள் இன்னி வரைக்கும் இருக்குது. அந்த இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இணைக்காம நல்லா இருக்கிற ஸ்டாப் வாட்டர் ட்ரெயினையே எப்படி இடிச்சு கட்டுறதுக்கு டெண்டர் போட்டாங்க அப்படிங்கிறது நம்ம வெளியிட்டிருந்தோம். இந்த ஊழலில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆமாம் அறப்போர் இயக்கம் சொன்னது சரி, இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி 1.5 வருஷம் முன்னாடி ஃபைல் அனுப்பிச்சிட்டாங்க. எதுக்கு? அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு. யாருக்கு அனுப்பணும்? அந்த துறையோட ஹெட்டுக்கு அனுப்பணும். எந்த துறையே? நகராட்சி நிர்வாகத்துறையோட ஹெட்டுக்கு அனுப்பணும். அது இவர். அந்த ஊழல் நடந்தபோது மாநகராட்சி ஆணையார் யாரு? இவர். அப்போ இது முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாதா? தெரிந்தே இந்த மாதிரி இவர் மீது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிந்து நீங்க நகராட்சி நிர்வாகத்தில் கொண்டு வந்து இவரை செயலாளரை போட்டு இந்த ஊழல்லேருந்து நீங்க உனக்குள்ள காப்பாத்திக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அர்த்தம் என்ன? அப்ப இங்க தப்பு செய்யறது யாரு? முதல்வர். அதானி ஊழல், ஒவ்வொரு நீங்க வெவ்வேறு ஊழல் எடுத்துக்கோங்க. ஒரு கட்சி ரெண்டு கட்சி இல்ல. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எவ்வளவு நல்ல மனசு அவருக்கு முதல்வருக்குன்னா அவர் திமுக ஊழலை மட்டும் காப்பாத்துறது கிடையாது. அதிமுக ஊழலா வாங்க, கேபி பார்க் ஊழலா, சமூக நீதிக்கு ஒரு ரேட் வச்சிருக்கோம். சமூக நீதிக்கு ஒரு ரேட் வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்கு. சமூக நீதினா கொஞ்சம் கூட விலை கூட, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்கு அப்படிங்கிற அளவுல தான் இன்னைக்கு எதுக்கும் அனுமதி. அதிமுக ஊழல்களையும் காப்பாத்துறாரு, திமுக ஊழல்களையும் காப்பாத்துறாரு, எல்லா ஊழல்களையும். அதானி மோடியோடைய நண்பர் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் நம்மளோட மின்சார வாரியத்திலிருந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. தெளிவான ஆதாரங்கள். ஷிப் அங்கேருந்து கிளம்புது, இந்தோனேஷியாலேருந்து கிளம்புது. அந்த ஷிப்பு நேராக இங்கே வருது. அந்த ஷிப்பில் ஏற்றும் போது 3800 கிலோ கேலரி தான் ஏற்றுறாங்கன்னு இன்வாய்ஸ் இருக்குது. டான்ஜெட் கோக்கு அந்த ஷிப்பு வருதுன்னு இன்வாய்ஸ் இருக்குது. கேலியோப்பின்னு ஒரு ஷிப்பு, அந்த ஷிப்பு நேரடியாக எம்பி கேலியோப்பி இங்கே வந்து இறங்குது. இங்கே வந்து அது 6000 கிலோ கேலரின்னு கணக்கு காமிக்கிறாங்க. ஒரே ஷிப்பு அங்கே ஏற்றுறது 3800 கிலோ கேலரி, இங்கே இறக்குறது எப்படி 6000 கிலோ கேலரி ஆகும்? அப்போ குறைந்த தரத்துடைய நிலக்கரி சப்ளை பண்றது மூலமா இன்னைக்கு நீங்க கரண்ட் பில், நம்ம ஏன் கரண்ட் பில் அதிகமாக கட்டுறோம் தெரியுதுல? நம்ம ஏன் கரண்ட் பில் அதிகமாக கட்டுறோம்னா இந்த மாதிரி ஊழல்கள்னால. தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கி ஊழல். இப்போ இந்த அதானி ஊழல்ல கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் இவங்க கிட்ட போராடி விசாரணைக்கு அனுமதி, ஆரம்ப கட்ட விசாரணைக்கு அனுமதியை 3 வருஷம் கழிச்சு தான் இன்னைக்கு அரசு கொடுத்துருக்குறாங்க. ரேஷன் ஊழல், நீங்கள் ரேஷன் ஊழல் இதெல்லாம் ரொம்ப அடிப்படையில் மக்களை பாதிக்கக்கூடிய ஊழல். இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் மக்கள் போய் முதல் ஒரு வாரத்தில் போய் ரேஷன் கடையில் அடிச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அதுவும் நார்த் சென்னையில் இருக்கக்கூடிய சில ரேஷன் கடைகளை எடுத்துக்கோங்க, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளை எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் அந்த முதல் ஒரு வாரத்துக்குள்ள பெரிய கூட்டம் முதல் 3-4 நாளில் போய் ஏன் ரேஷன் கடையில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது? ஒரே காரணம் தான். என்ன காரணம்? மாச கடைசியில் போனால் கிடைக்காது, பருப்பு கிடைக்காது, சக்கரை கிடைக்காது. ஏன் கிடைக்காது? என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கு, எனக்கு 2 கிலோ சக்கரை என்னுடைய என்டைட்டில்மெண்ட்டு, இவ்வளோ கிலோ பருப்புங்கிறது என்னுடைய என்டைட்டில்மெண்ட்டு. நான் மாசத்தில் முதல் நாள் போனாலும் இருக்கணும், கடைசி நாள் போனாலும் இருக்கணும்ல. முதல் நாள் போனாலும் இருக்கணும், கடைசி நாள் போனாலும் அது என்னுடைய தானே, என்னுடைய பொருள் தானே. இப்போ எவ்வளவு ஒவ்வொரு ஏரியாலையும் எவ்வளோ ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸோட என்டைட்டில்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கு தானே நீங்கள் இண்டென்ட் போடணும், அதுக்கு தானே பொருள் வரணும். அந்த பொருள் வேற யாரும் எடுத்துகிட்டு போயிட முடியாதே. நான் 30ஆம் தேதி போனாலும் அந்த பொருள் இருக்கணுமே. அப்போ அது இல்லை
அப்படின்னா அதுக்கு காரணம் இதில் நடக்கக்கூடிய ஊழல். இதில் வந்து ஒரே நிறுவனம் தான், கிறிஸ்டின்ற நிறுவனம். அதாவது இந்த ஊழல்கள்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. இப்படியெல்லாம் வித்தியாசமாக ஊழல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 10 பேர் சப்ளை பண்ணுறாங்க, பருப்பு சப்ளை பண்ணுறாங்க, சக்கரை சப்ளை பண்ணுறாங்க. நான் நேற்றுக்கு காலையில் போய் சக்கரை பாக்கெட் வாங்குறேன், எங்கள் வீட்டுக்கு சக்கரை பாக்கெட் வாங்குறேன். 47 ரூபாய் ரீட்டெயிலில், ஹை குவாலிட்டி, அது கொஞ்சம் ஹை குவாலிட்டி சுகர், 47 ரூபாய் 1 கிலோ. நீங்கள் ரீட்டெயிலில் இன்றைக்கி கூட நீங்கள் வேணாலும் போய் வாங்கி பாருங்கள், 45 ரூபாய், 43 ரூபாய், 47 ரூபாய் இந்த ரேட்டில் தான் சக்கரை இருக்கும் கடையில் நீங்கள் போய் வாங்குறது. அப்போ ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பருப்பை அரசாங்கம் ஹோல்சேலில் வாங்குறாங்க. நான் சொல்கிறது இப்போ ரீட்டெயில் விலை, ஹோல்சேல் விலை என்னவா இருக்கணும்? 2019 நம்ம இன்னைக்கு 2024 இருக்கோம். 2019 அரசாங்கம் 35 ரூபா 36 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. 10 பேர் போட்டி போட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ஒரே நிறுவனம், கிறிஸ்டின்ற நிறுவனத்தை கொண்டு வந்து வராங்க. 47 ரூபாய்க்கு அவங்க கிட்ட வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 47 ரூபாய்க்கு 1 கிலோ சக்கரை ஹோல்சேல் ரேட்டில், 35 ரூபா 36 ரூபா மார்க்கெட் ரேட்டு. பருப்பு நம்ம 2021 அதாவது நாங்கள் இந்த புகார் கொடுக்கும்போது, இந்த ரேஷனுடைய ஊழல் புகார் கொடுக்கும்போது, லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு சீனியர் அதிகாரி சொன்னாங்க, உங்களுடைய புகாரே ஒரு விரிவான விசாரணை அறிக்கை மாதிரி இருக்குங்க. நாங்கள் இதில் என்னங்க நேரம் எஃப்ஐஆர் போட்டுடலாங்க. 3 வருஷம் கழிச்சு நிற்கிறோம், 3 வருஷம் கழிச்சு நிற்கிறோம். பருப்பில் 1 கிலோ பருப்பு, இந்த பருப்புடைய விலை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? 2021 நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா 100 ரூபாய்க்கு பருப்பு. இன்றைக்கி பருப்புடைய துவரம் பருப்பு விலை ஏறி போச்சு. அன்றைக்கி 100 ரூபா ரீட்டெயிலில், 100 ரூபா 105 ரூபா 2021. ஹோல்சேலில் 90 ரூபா. இந்த கிறிஸ்டின்ற நிறுவனம் 146 ரூபா ரேட்டு கொடுக்குறாங்க. 1 கிலோ பருப்பு 146 ரூபா ரேட்டு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. என்ன, நாம இதை வெளியிட்டு இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனே சொல்றோம், 6 வருஷமா இவங்க இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. பருப்புக்கு பாருங்க, சக்கரையிலையாவது 10 ரூபா, பருப்புல 30 ரூபா 40 ரூபா 50 ரூபான்னு அதிகப்படுத்தி வாங்கிட்டு இருக்கிற அரசு. இது எவ்வளோ பெரிய இழப்பு. இப்போ இதுக்கு பணம் எல்லாம் இங்கே போச்சுன்னா பொருள் வாங்குறதுக்கு போதுமான பணம் இருக்காது, எல்லா மக்களுக்கும் பொருள் வாங்குறதுக்கு பணம் இருக்காது. அப்போ அதுதான் இன்னைக்கு ரேஷன் கடை தான் பொருள் இல்லாத ஒரு நிலை. அப்போ நம்ம சொல்கிறோம், சரி கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் வீக்லேயே அந்த அட்டாக் வச்சோன்னே அவங்க டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு நம்ம சொன்ன அந்த டெண்டர் கண்டிஷன்லாம் மாற்றி திரும்ப பழைய மாதிரி போட்டாங்க. 20 நாளில் திரும்ப டெண்டர் போட்டும்போது அதே கிறிஸ்டி நிறுவனம் 87 ரூபான்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த முறை 10 பேர் போட்டி போட்டாங்க. கிறிஸ்டி மட்டும் இல்லை, மற்றவங்க எல்லாரும் போட்டி போடுறதுக்கு அலோவ் பண்ணியாச்சு. 10 பேர் போட்டி போடுறாங்கன்னா எல்லாரும் 87 ரூபா 88 ரூபான்னு கொட்டேஷன். அப்போ அந்த நிறுவனமே ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கு. என்ன வாக்குமூலம்? நான் இவ்வளவு நாளா 1 கிலோ பருப்பு 60 ரூபாய் உங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இப்ப இது உங்களுக்கு போதாதா? இந்த ஆதாரம் உங்களுக்கு போதாதா? இந்த மாதிரி ஒவ்வொரு டெண்டர்லையும் அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி டெண்டர்ல எப்படி பண்ணிருக்காங்க, அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிருக்காங்கன்னு ஒவ்வொரு 2015 2021 வரைக்கும் அவ்வளவு ஆதாரங்களை எடுத்து நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கொடுத்துருக்குறோம். நீதிமன்றம் போயிட்டோம். நீதிமன்ற விரிவான விசாரணைன்ற பேர்ல 3 வருஷமா எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் போனா நீதிபதி சொல்றாரு, ஏம்பா இதுக்கு மேலேயா உங்களை ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியும்? ஆதாரத்தோடு தான் அறப்போர் இயக்கம் பேசி இருக்கு, இந்த விஷயத்துல ஆதாரம் எல்லாம் இருக்கு, இதுக்கு மேல உங்களை ஸ்பூன் ஃபீடா பண்ண முடியும் அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. இல்லைங்க, இன்னொரு 6 மாசம், இப்பதான் ஐஓ மாறி இருக்கிறாரு, இன்னொரு 6 மாசம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 10 மாசம் ஓடி போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 3 வருடமா வெறும் விரிவான விசாரணை. நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்மளுடைய ரிப்போர்ட்டே, நம்மளுடைய புகாரே, நம்ம புகார் ஒவ்வொன்றும் இப்போ இந்த இல்லீகல் மைனிங்ல கொடுத்த புகார் இதுதான். இது புகார் வந்து ஒரு 50 பக்கத்துக்கு இருக்கும், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு, இப்போ இங்க அனெக்சர், இப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அந்த குற்றச்சாட்டுடைய ஆதாரமும் சேர்த்து இணைச்சு ஆர்டிஐல வாங்கி இணைச்சு, இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு புகாரும் அவங்க செய்ய வேண்டிய வேலையை நம்மளே செஞ்சிடறோம், லஞ்ச ஒழிப்புத்துறை செய்ய வேண்டிய வேலையை. அப்போ இவ்வளவு வேலை செய்து உங்களுக்கு ஆதாரத்தோடு கொடுத்த பிறகும் கூட நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்ய கூட மாட்டீங்க.
எஃப்ஐஆர் தான் ஒரு விசாரணையின் ஆரம்பம், ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய ஆரம்பம். அப்போ இதை செய்ய மாட்டோம், நாங்க கிறிஸ்டியை காப்பாற்றுவோம், பிஎஸ்டியை காப்பாற்றுவோம், அதானியை காப்பாற்றுவோம் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் போய் கிறிஸ்டி நிறுவனத்திலையும் பிஎஸ்டி நிறுவனத்திலையும் அதானி நிறுவனத்திலையும் போய் வேலை பார்க்கட்டும். இங்க எதுக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறீங்க? நீங்க போய் அந்த நிறுவனத்தில் ரிசைன் பண்ணுங்க, நீங்க போய் அந்த நிறுவனத்தில் போய் வேலை பாருங்க. அப்போ இதை தான் நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ இதை இவங்களை தட்டி எழுப்பி நாம இந்த மாதிரி வெவ்வேறு புகார்கள், இவர் சொன்னாரு நாங்க இன்னும் திமுக ஊழலுக்கு நான் வரவே இல்லை இல்லையா, பேசினது அதிமுக. திமுக ஊழலுக்கு வந்தோம்னா இதுல வேற மாதிரி ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த திருநெல்வேலி கல்குவாரி 700 கோடி ரூபாய்க்கு அந்த மக்கள், நான் திருநெல்வேலி இப்போ அடிக்கடி நாங்கள் போயிட்டு வரோம், அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசினா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க யாராவது அங்கே வாய்ஸை ரைஸ் பண்ணா கூட அருவா எடுத்துட்டு வந்துடுறாங்க அங்கே. அதான் நிலைமை. எனக்கு இது வரைக்கும் மேபி நான் போனது தெரியாது அவங்களுக்கு, பட் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே இருக்கிற லோக்கல் மக்களால் வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியல. எவ்ரிடே டஸ்ட் பறக்குது. குவாரியில் 1 கோடி மெட்ரிக் டன் 1 கோடி கனமீட்டர் ரஃப் ஸ்டோனை சட்டவிரோதமாக எடுத்திருக்கிறாங்க. இது நீங்கள் கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிக்கல. அரசாங்கமே ஒரு ஸ்பெஷல் டீம், அடைமிதிப்பான்குள்ள 6 பேர் செத்து போயிடுறாங்க ஒரு குவாரிக்குள்ள நிலச்சரிவு ஏற்பட்டு. அரசாங்கமே ஒரு டீம் அமைச்சு எல்லா குவாரியையும் ஆய்வு பண்ணி 1 கோடி மெட்ரிக் டன் சட்டவிரோதமாக எடுத்திருக்கிறாங்கன்னு அரசாங்கம் ஆய்வறிக்கை சொல்லுது. சப் கலெக்டர் ஆர்டர் போடுறாரு, கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அளவுக்கு பெனால்ட்டி போடுறாரு. ஆனால் இதை மேலே அந்த துறை அமைச்சர் உங்களுக்கு தெரியும், துரைமுருகன், அந்த துறையுடைய ஆணையர் ஜெயகாந்தன் ஐஏஎஸ்னு ஒருத்தர் வச்சு அப்பீல் கலெக்டருக்கு தான் போகணும் சட்டப்படி. ஆனால் அவர்கிட்ட அனுப்பாமல் நேரடியாக ஜெயகாந்தன் 2வது மேல்முறையீடு ஆணையருக்கு அமிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பெனால்ட்டியை பூரா வெறும் 10-20 கோடியாக மாற்றுறாரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு குவாரிக்கு 28 கோடி ரூபா பெனால்ட்டி அப்படின்னு சொன்னால் அவர் 1 கோடி 33 லட்சம் மாற்றுறாரு. 1 கோடி 33 லட்சம் மாற்றுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சட்டவிரோதமாக எடுத்த மினரல் ஒருவேளை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு நீங்கள் ராயல்ட்டி மட்டும் கொடுங்க போதுன்றாரு. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சட்டவிரோதமாக எவ்வளவு வெட்டி எடுக்கிறீங்களோ அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது சட்டம் சொல்லுது. அவர் என்ன பண்றாரு, சட்டவிரோதமாக வெட்டி எடுத்தது ஒருவேளை நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க, இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா, 30 மீட்டர் நாங்கள் உங்களுக்கு வெட்ட கொடுப்போம், நீங்கள் 300 மீட்டர் வெட்டுங்க, அப்படியே தோண்டிட்டே போங்க, இந்த பக்கம் இடத்துலேருந்து அந்த பக்கம் வெளியே வந்துருங்க, போயிட்டு கவலை இல்லை. ஒருவேளை நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள், அப்போ எவ்வளோ வெட்டி எடுத்தீங்களோ அதுக்கு ராயல்ட்டி மட்டும் கொடுங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன, யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேரு நீங்க ஏன் இந்த அளவு கொடுக்குறீங்கன்னா, இந்த மினரல், இந்த கனிம வளம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, மக்களுடைய சொத்து. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை இவ்வளவு பெனால்ட்டி, எல்லா காஸ்ட் ஆஃப் இந்த பெனால்ட்டி எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இதை பண்றாங்க. இப்போ இதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த ஆதாரங்களை அனுப்புறோம். இப்படி போட்டு தெளிவா ஆதாரத்தை, என்ன ப்ரொசீடிங்கு, என்ன சட்டம் சொல்லுது, இதில் இன்ஃபேக்ட் என்ஜிடி, சுப்ரீம் கோர்ட் என்ஜிடியே சுவமோட்டோவாக அந்த அடைமிதிப்பான் குளம் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். இவங்ககிட்டேருந்து நீங்கள் காஸ்ட் ஆஃப் மினரலை ரெக்கவர் பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி காஸ்ட் ஆஃப் மினரலை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதுன்னு ஆர்டர்லேயே போட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட பிளேட்டண்ட்டாக இதை பண்ணுறாங்க. இதை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அமிச்சா லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு கடிதம் அமைச்சிருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு. என்ன தெரியுமா, நாங்கள் இதை விசாரணை பண்ணலை, இந்த பெட்டிஷனை அப்படியே உங்களுக்கே அனுப்புகிறோம் அரசாங்கத்துக்கு. யாருக்கு, அந்த துறைக்கு, கனிம வளத்துறைக்கு அமிச்சு நீங்களா முடிவு பண்ணி சொல்லுங்க, நீங்க விசாரணை பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் பண்ணணுமா? என்ன ஊழல் பண்றவங்களுக்கே அமிச்சிட்டு நீங்க பண்றீங்களா நான் பண்ணட்டுமா? இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்கிறது ரொம்ப. இது மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய திமுகவுடைய ஊழல்கள் மீதெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அவங்க. நாங்கள் விசாரணையே செய்ய மாட்டோம், நாங்கள் அப்படியே பெட்டிஷன் அனுப்பிச்சிடுறோம், கவர்மெண்ட் முடிவு பண்ணி சொல்லட்டும், நாங்கள் 17A அதில் 2 கிளாஸும் போட்டுறாங்க. 17A தான் அந்த முன் அனுமதி கொடுப்பது. 17A படி நீங்கள் முன் அனுமதி கொடுக்குறீங்களா இல்லை நீங்களே விசாரணையை பண்ணிக்கிறீங்களா? அப்போ
இந்த கனிம வளத்துறை என்ன பண்ணாங்க, நாங்கள் விசாரணை பண்ணுறோம்னு சொல்லி அவங்களே ஒரு விசாரணையை துவங்கி அந்த விசாரணையில் ஒரு அதிகாரி, அவங்களுக்கு பாவம் தெரியாமல் ஒரு அதிகாரி மாட்டிட்டாங்க. அந்த அதிகாரி வந்து ஆமாம் அறப்பூர் சொன்னது கரெக்டு தான் வேற உள்ளே கொடுத்துட்டாங்களாம். இப்போ அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அறிக்கை ரிப்போர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க, அதை மூடி மறைக்கிறதுக்கு, அதை பரி பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கி இருக்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் நீதிமன்றம் போகலாமே. நீதிமன்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு நீதித்துறை எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நீதித்துறை இன்னைக்கு ஜுடிஷியல் ரெவ்யூ பண்ணுறதுக்கெல்லாம் தயாராக இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வழக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த வழக்குக்குள்ள என்கொயரி முடிச்சிங்களா, எஃப்ஐஆர் போட்டிங்களா அப்படிங்கிற அளவில் தான் அவங்க கேள்விகள் கேட்குறாங்களே தவிர வெகு சில நீதிபதிகள் தான் இந்த ஆதாரம் இருக்குது, நீங்கள் அடுத்தது எஃப்ஐஆர் போடுங்க. அதுக்கு பேர் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது ஒருத்தவங்க விசாரணை பண்ணுறாங்க, அந்த விசாரணை சரியில்லைன்னா நீதிமன்றம் தலையிட்டு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு பார்த்து பிரைமா ஃபேசி இருக்குது இதில் எஃப்ஐஆர் போடுங்கன்னு ஒரு நீதிமன்றம் சொல்லணும். அதுக்கு பேர் அந்த ஜுடிஷியல், அந்த பவரை நீதிமன்றத்துக்கு கொடுத்தாலும் கூட பெரும்பாலான நீதிபதிகள் அதை பயன்படுத்துவது கிடையாது. அப்போது இன்னைக்கு நீதிமன்றம் இப்போ நம்ம கேஸ் போகிறோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 6 மாதத்தில் விசாரணை பண்ணி முடிங்க, 3 மாதத்தில் விசாரணை பண்ணி முடிங்க, இவ்வளோதான். இருந்தாலும் நம்ம நீதிமன்றத்துக்கு தான் கடைசியில் போய் ஆகணும் இந்த ஒவ்வொரு வழக்குலையும். பட் ஆனால் நீதிமன்றத்துக்கு தான் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போகணுன்னா நான் நீதிபதியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவேனே இல்லையா? நீதிபதியாக இருக்கக்கூடிய தலைமை, சென்னையில் யார் தலைமை நீதிபதியோ அவரை நம்ம இங்கே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடலாமே. நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க? உங்களை எதுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? நீங்கள் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால தானே தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்போது நாம் மக்கள் தளத்தில் ஒரு மக்கள் இயக்கமாக மக்கள் தளத்தில் நாம் இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்கள் தளத்தில் இப்படி ஒரு அநியாயம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக ஊழல் 2 மாதம் முன்னாடி ரிலீஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வரிசையாக 32 புகார்கள், இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாமே எழுதி அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்குறோம். இவ்வளவு புகார்களை கொடுத்தும் இவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய நிலை இன்னைக்கு என்னன்னா, ஒரு எஃப்ஐஆர் கூட போடாதீங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு டாப்லேருந்து. இப்போ டாப்லேருந்துன்னா யார் சொல்ல முடியும்? 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியும். ஒன்று சீஃப் மினிஸ்டர், இன்னொன்று சீஃப் செக்ரட்டரி. இவர்களை தாண்டி வேற யாரும் ஒரு அபய்குமார் சிங்கான ஒரு டிவிஏசி டைரக்டர் கிட்ட நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அபய்குமார் சிங் இப்ப சொல்லணும், ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்க எஃப்ஐஆர் போடாமல் தூங்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு பார்க்குறோம் 2 விதமான வழக்கை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு விதமான வழக்கு என்னன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையே அதை மூடுறதுக்கு ட்ரை பண்ணுறது, அவங்க வேணுமென்று டிலே பண்ணுறது, அவங்க வந்து விசாரணை பண்ணாமல் தள்ளி விடுறது, இந்த வேலையை லஞ்ச ஒழிப்புத்துறை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கிட்ட அமைச்சு அனுமதி கேட்டும் கூட கேபி பார்க் ஊழல்ல, அதாவது ஒரு ஊழல்லாம் நீங்கள் இந்த பிளான் அப்ரூவல்லாம் மக்கள் தினம் தினம் சந்திக்கிற விஷயம் இல்லையா? நீங்கள் பெருங்களத்தூர் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பெருசாக ஒரு பில்டிங் பார்ப்பீங்க, ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்துருக்கிறீங்களா? அந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் பில்டிங்க்கு ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் வைத்தியலிங்கம் அப்படிங்கிற ஹவுசிங் மினிஸ்டருக்கு 28 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்குறாங்க. 28 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்குறாங்க அந்த பிளான் அப்ரூவலுக்கு. அதை 2015 அவங்களுக்கு பிளான் அப்ரூவல் கிடைத்த அதே காலகட்டத்தில் எப்படி ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய நிறுவனத்திலேருந்து அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான பாரத் கோல் கெமிக்கல்ஸ்க்கு 30 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாரத் கோல் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெடுங்கிறது ஜப்தி பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கு. ஜப்தி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க பேங்க்ரப்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த நிறுவனம் 2015 காலகட்டத்தில் 28 கோடி ரூபாய் அமைச்சர் வைத்தியலிங்கத்துடைய மகனுடைய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு 28 கோடி ரூபாயை பணமாக அனுப்புது. ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் பாரத் கோல் கெமிக்கல்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? கோல் கெமிக்கல் நிறுவனத்துக்கு அனுப்புறது, கோல் கெமிக்கல் நிறுவனத்துக்கும் முத்தம்மாள் ரியல் எஸ்டேட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதை பயன்படுத்தி வைத்தியலிங்கத்துடைய மகன் அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட திருச்சியில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி போடுறாங்க.
கிட்டத்தட்ட 18-20 கோடி ரூபாய்க்கு எப்படி நிலம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. இவ்வளவு ஆதாரங்களையும் எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த ஒவ்வொரு எல்லா ஊழல்கள்லையும் நீங்க சமரசம் பண்ணுவீங்க. அதிமுக அமைச்சர் மீது ஊழலாக இருந்தாலும் சமரசம் பண்ணுவோம். திமுக தான் இருந்தால் நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையை நீங்கள் அப்படியே பெட்டிஷனே அமைச்சிரு அப்படின்னு சொல்லிடுவோம். அங்கே மோடி நண்பர் அதானி ஊழலாக இருந்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம். அப்போ இது என்ன விதமான ஆட்சி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இது அப்போ யாருக்கு இந்த கேள்விகளை எழுப்புவாங்க? எதிர்கட்சி எழுப்ப போகிறாங்களா? எழுப்ப மாட்டாங்க. யாருமே எழுப்பல. இப்போ நாம இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம அரசாங்கத்துக்கிட்ட இப்போ ஒவ்வொரு லெட்டரும், இப்போ லெட்டர் எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். நம்ம அந்த லெட்டரில் நீங்கள் படித்து பாருங்க. நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கையெழுத்து போடலாம். நம்ம யாருக்கு கொடுக்குறோன்னா சீஃப் மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி, அதற்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர், இவங்க 3 பேருக்கும் நம்ம ஒரு ப்ரூ காஃபி பேக்கெட், அது என்ன ப்ரூ அப்படின்னு, ப்ரூக்கு ஏதாவது விளம்பரம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அதுதான் 2 ரூபாய்க்கு கிடச்சிது. அதான் மேட்ரு. அந்த 2 ரூபா பேக்கெட் ப்ரூ காஃபி பேக்கெட் கிடச்சிது. அதை நாங்கள் அட்டாச் பண்ணி தூங்கி எழுந்துருங்க, நாங்கள் உங்களுக்கு காஃபி பொடி அனுப்புகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி 3 பேருக்கும் ஒரு காஃபி பேக்கெட் அட்டாச் பண்ணி நம்ம இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி கடந்த 3 மாதத்தில் 0 ஆயிருக்கு சென்னையில். இந்த வருஷம் மொத்தமே 4 ரெகுலர் எஃப்ஐஆர் தான் சென்னை யூனிட் எப்படி ஃபைல் பண்ணியிருக்கு. எப்படி முந்தைய காலத்தை விட மிக குறைவாக இது வந்திருக்கு. இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது லஞ்ச ஒழிப்புத்துறை தான். இன்னைக்கு நீங்கள் எங்களுக்காக வேலை பார்க்குறீங்களா, ஊழல்வாதிகளுக்காக வேலை பார்க்குறீங்களா? இதுதான் அதில் கண்டென்ட் எழுதியிருக்கிறோம். அதனால் நீங்கள் உடனடியாக தூங்கி எழுந்து மக்களுக்காக வேலை செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்து குற்றப்பத்திரிகை, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு போராட்டம் எதுக்கு தெரியுமா? முதல் தகவல் அறிக்கைக்கு என்ன, அவங்க நம்ம மேல போட்ட பொய் கேஸே 13. அந்த அளவுக்காச்சும் ஊழல் வழக்கு போட்டிருந்தாங்கன்னா ஒரு 13 வழக்காச்சும் வந்திருக்கும். நம்ம போய் அதுக்கப்புறம் குவாஷ் பண்ணோம் பல வழக்குகளை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படியெல்லாம் அவங்க சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 55 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வரி பணத்துல தான் அவங்களுக்கு செலவு பண்றோம். 90 கோடி ரூபாய் மொத்த செலவு, லஞ்ச ஒழிப்புத்துறையோட மொத்த செலவு. அப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். ஸோ கேட்கலாமா? நீங்க அதை வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கோஷத்தோட நம்ம முடிப்போம். பாஸ்கர் கோஷத்தோட நம்ம நீங்க அதை படிச்சு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை கேள்வி கேட்கலாமா? நல்லா சத்தமா கேட்போம். ஒருவேளை தூக்கத்திலிருந்து எழுந்துக்கலன்னா அடுத்தது என்ன பண்ணலாம்? பூட்டு அனுப்பிடலாமா? என்னைக்கு? அக்டோபர் 2 நாங்க யோசிச்சோம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம திரும்ப ஒண்ணு கூடுவோம். 15 நாள் அவங்களுக்கு டைம் கொடுப்போம், கால அவகாசம் கொடுப்போம். இந்த 15 நாள்ல அவங்க எஃப்ஐஆர் போட ஆரம்பிக்கல, லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பிக்கலன்னா அக்டோபர் 2 நம்ம திரும்ப கூடுவோம். நம்ம பூட்டு அனுப்பலாம். நீங்க பேசாம பூட்டிட்டு போயிருங்க. 90 கோடி ரூபாய் எங்களுடைய வரி பணமாச்சு மிச்சமாகும். எதுக்கு உங்களுக்கு 55 கோடி ரூபாய் சம்பளம் எங்க வரி பணத்துல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பூட்டு, ஒரு சின்ன பூட்டு, நம்ம நீங்க உங்க வீட்டில் இருக்கிற பழைய பூட்டை எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்லை நாமளே பூட்டு சிலது நீங்க வாங்கி வைக்கிறோம், பூட்டை நம்ம அனுப்புவோம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. அப்படி இல்லைன்னா சரிங்களா? ஸோ அதனால முதல்ல அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சத்தமா கேட்கிற மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து கோஷம் போடலாமா? தூங்காதே தூங்காதே, லஞ்ச ஒழிப்புத்துறையே தூங்காதே. வேணுமா வேணுமா, காப்பி தூள் வேணுமா? வேக்கப் டிவிஏசி அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? வேக்கப் டிவிஏசி அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் கேம்பெயின் அப்படிங்கிறது அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தூங்கினது போதும், நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கள், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்க, ஊழல்வாதிகளை தண்டிப்பதற்கு வழிவகை செய்யுங்க அப்படிங்கிறத சத்தமாக பொதுமக்கள் எல்லாரும் லஞ்ச ஒழிப்புத்துறையை நோக்கி இன்று கடிதம் மூலமாக, ஒரு புகார் மூலமாகவும், காப்பித்தூள் மூலமாகவும் அரசாங்கத்திடம் கேட்கிறோம். சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். ஏன் அனுப்புகிறோம் அப்படின்னா,
லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய செயல்பாடு கடந்த 3-4 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்கு. 2019 280 ரெகுலர் வழக்குகள் செய்து கொண்டிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இன்றைய தினம் இந்த ஆண்டில் தமிழ்நாடு முழுக்க வெறும் 72 ரெகுலர் வழக்குகள் தான் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சென்னையுடைய யூனிட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 50 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரெகுலர் கேசஸ் இந்த ஆண்டு வெறும் 4 ரெகுலர் கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் கடைசியாக மே மாதம் தான், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு கூட சென்னையில் பதிவு பண்ணலை. 8 யூனிட் இருக்கிறாங்க, 150-200 பேர் சென்னையில் மட்டுமே வேலை பார்க்குறாங்க. இந்த ஒட்டுமொத்த லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய பட்ஜெட் 90 கோடி ரூபாய், சம்பளத்துக்கு மட்டும் 55 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று எஃப்ஐஆரே போடாத ஒரு நிலை. அப்படின்னா இது வந்து உயர்மட்டத்திலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ சீஃப் செக்ரட்டரி அவர்களோ தெளிவாக நீங்கள் எந்த எஃப்ஐஆரும் போடக்கூடாதுன்னு அபய்குமார் சிங் ஏடிஜிபி கிட்ட சொல்லியிருந்தால் மட்டும்தான் இது நடந்திருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கிறது என்றால் இது மிக மிக மோசமான ஒரு நிலையை காண்பிக்கிறது. லஞ்சம் ஊழலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லையும் ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் எல்லா அலுவலகத்துலையும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் லஞ்சம் வாங்குங்க, இஷ்டத்துக்கு லஞ்சம் வாங்குங்க அப்படின்னு சொல்வதற்கு சமம். இதனால் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி பிளான் அப்ரூவல்லேருந்து எல்லாத்துலேயும் கிச்சனுக்கு 25,000 ரூபாய் 50,000 ரூபாய்னு மினிமம் இருப்பதற்கான காரணம் வந்து இது போன்ற லஞ்ச ஒழிப்புத்துறை செயலிழந்து இருப்பது தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இன்றைய தினம் இன்ஃபேக்ட் அறப்போர் இயக்கம் 30க்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுத்துருக்குறோம். 4 வழக்கில் தான் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. மற்ற வழக்கெல்லாம் தெளிவாக கேபி பார்க் போன்ற ஊழல்லாம் தெளிவாக இருந்தும் கூட எஃப்ஐஆர் இதுவரை பதிவு செய்யவில்லை. அதனால் பொதுமக்களை எல்லாரையும் நாங்கள் கேட்பது என்னன்னா, இன்றைக்கி நீங்களும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு கடிதமோ ஒரு இமெயிலோ அனுப்புங்க. அவங்கள தூக்கத்திலேருந்து எழுந்து மக்களுக்காக நமக்காக வேலை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வதற்கான அந்த பிரச்சாரம் தான் இன்றைய தினம் நாம் துவங்கியிருக்கிறோம். பொதுவாக வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, ஆட்சியாளர்கள் தான் மாறிட்டே இருப்பாங்க, அதிகாரிகள் எப்பவுமே ஒரே ஆளுங்க தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதிகாரிகளை நோக்கி இந்த கேள்விகள்லாம் கேட்குறீங்க. இதோடைய பிரைட்டர் சைடாக என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்குற இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்டிமேட்லி ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் தான் முதலாளிகள். இதே போன்ற ஒரு பிரச்சாரத்தை 2017 அறப்போர் இயக்கம் மேற்கொண்டோம். ஏன்னா 2014, 15, 16 3 ஆண்டுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை 0 எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஓரல் ஆர்டர் இருந்தது, எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு. கண்ணீர் அஞ்சலி பண்ணோம் அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. அதற்கு பிறகு அந்த பிரச்சாரத்துடைய மக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 2000 பேர் அன்றைக்கி வந்து கண்ணீர் அஞ்சலி பண்ணாங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. அதோடைய விளைவு என்னவாச்சு அப்படின்னு சொன்னால், லஞ்ச ஒழிப்புத்துறை 6 மாதத்தில் 62 எஃப்ஐஆர் பதிவு செய்ய ஆரம்பித்தாங்க. அதற்கு அடுத்த ஆண்டு நூற்றுக்கணக்கான எஃப்ஐஆர்கள் பார்க்க முடிஞ்சுது. அப்போது அதுதான் மக்களுடைய ஜனநாயகத்தில் மக்களுடைய சக்தின்னு நான் சொல்லணும். ஏன்னா மக்கள் தான் முதலாளிகள். அப்போ மக்களாகிய நாம் இன்றைக்கி எதிர்க்கட்சி கேட்க மாட்டாங்க. ஏன்னா எதிர்க்கட்சிகளுடைய ஊழல்களையும் இவங்க பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுடைய ஊழல்களையும் திமுக பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. மோடி நண்பர் அதானி ஊழலையும் திமுக பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. திமுக ஊழல்களையும் திமுக பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் கேள்வி கேட்பாங்க? மக்களாகிய நாம். நம்மளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறாங்க இவங்க. அப்போ நாம தான் அந்த கேள்விகளை நோக்கி எழுப்பி ஆகணும். அது வெறும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரை நோக்கி மட்டுமல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நோக்கியும் தான் இந்த கேள்வி, சீஃப் செக்ரட்டரியை நோக்கியும் தான் இந்த கேள்வி. அதனால் உடனடியாக இவர்கள் தூங்குறீங்களா, தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா, உடனடியாக என்னவாக இருந்தாலும் தூக்கத்தில் இருந்து எழுந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியது முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். வந்து எலெக்ஷன் நெருங்க போகுது. இந்த எலெக்ஷனோட பொதுவாக சொல்லுவாங்கள்ல, எலெக்ஷன் வரப்போகுதுன்னா வந்து உடனே அதுக்கேற்ற மாதிரி சில வேலைகளில் கவர்மெண்ட் செய்யணும். அந்த மாதிரி வேலைகளில் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேலை இல்லை, கண்டிப்பாக எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு, மே மாதம் 2024 எம்பி எலெக்ஷன் முடிந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணலை. ஜூன் மாதத்திலிருந்து நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ரிசல்ட் வந்தது அப்போ தான் வந்தது. அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து இன்றைய தினம் வரை சென்னை யூனிட்டோடைய டிவிஏசி ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என்றால் என்ன காட்டுதுன்னா, அடுத்த 2 ஆண்டுகளில் சட்டசபை தேர்தல் வருது. எல்லாரும் பிளான் அப்ரூவல்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் சப் ரெஜிஸ்ட்ரார் அளவுலையும் மற்ற அளவுலையும் அவர்கள் வாங்கக்கூடிய லஞ்சம் அவர்களோடு நிற்பதல்ல, அது மேலளவு வரைக்கும் வருது, ஆட்சியாளர்கள் வரைக்கும் வருது. அதனால் நீங்கள் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க, எங்களுக்கு பணம் வேணும் என்று ஒரு அரசு முடிவு செய்கிறதா? அதோடைய ஒரு விளைவாகத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், சீஃப் செக்ரட்டரி அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையை வேலை செய்யாமல் நிறுத்தி வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய திமுகவுடைய ஊழல்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ஊழல்கள்லையும் சமரசம் செஞ்சுருக்கீங்க. இப்போ கேபி பார்க்கில் சமரசம் செஞ்சுருக்கீங்கன்னா பிஎஸ்டியோடைய என்ன டீல் போட்டிருக்கிறீங்க?
சமூக நீதின்னு பேசக்கூடிய திமுக இப்படி ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் பதிலாக 15 மூட்டை மணல் கலந்துருக்கிற பிஎஸ்டியை நீங்கள் பிளாக் லிஸ்ட் செய்யலை, நீங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யலை, எதுவுமே செய்யலை, எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்டும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் சமூக நீதி என்ன ரேட் உங்கள் ஆட்சியில் அப்படின்னு நம்ம முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலை வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனை ஒரு தன்னிச்சையாக இயங்க விட வேண்டும் என்பது நீங்களோ நானோ சொன்னதில்லை. திமுக அவங்களோட மேனிஃபெஸ்டோவில், உங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறீங்க, லோகாயுக்தாவை சீரமைப்புன்னு உங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் 3 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி பார்க்கும் பொழுது இதையெல்லாம் குப்பத்தொட்டியில் போட்டுவிட்டு பணம் அடிப்பது மட்டுமே இன்றைக்கி திமுக அரசுடைய அதிகாரிகளுடைய ஆட்சியாளர்களுடைய நோக்கமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன்.